எனது யூடியூப் பயணம் வெறும் ஆசை மட்டும் போதாது. ஒரு சிறிய யூடியூபராக என்னுடைய பயணத்தை தொடங்கிய போது 4000 மணி நேர பார்வை நேரத்தை வாட்ச் அவர்ஸ் எட்டுவது என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஆழமாக சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று எனக்குள் தோன்றியது. தொடக்க கால தவறுகளும் புரிதலும். ஆரம்பத்தில் மற்றவர்களின் வீடியோக்களையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களையும் எடுத்து பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் சீக்கிரமே ஒரு உண்மை எனக்கு புரிந்தது. அடுத்தவர் உழைப்பில் நாம் முன்னேற முடியாது. யூடியூப் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த மூளையை பயன்படுத்தி தனித்துவமான வீடியோக்களை உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன். சவால்களும் ஏமாற்றங்களும். சொந்தமாக வீடியோ செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தபோது பல தடைகள் வந்தன. முதலில் முகம் காட்ட தயக்கமாக இருந்தது. சரி, பெரிய யூடியூபர்களைப் போல ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக தேடி அலசி ஆராயலாம் என்று பார்த்தால் அதற்கு போதிய வசதிகள் இல்லை. அடுத்ததாக சமைத்து போடலாம் என்று பார்த்தால் எனக்கு சரியாக சமைக்க தெரியவில்லை. சரி, சமைத்த உணவை சாப்பிடும் ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோக்கள் செய்யலாம் என்று யோசித்தால் என்னால் மற்றவர்களைப் போல அவ்வளவு உணவை சாப்பிடவும் முடியாது. அவ்வளவு உணவை விலை கொடுத்து வாங்க என்னிடம் பணமும் கிடையாது. இப்படி பல குழப்பங்களுக்கு பிறகுதான் சிறு குழந்தைகளுக்கான நீதி கதைகள், மோரல் ஸ்டோரி செய்யலாம் என்கிற யோசனை பிறந்தது. எதிர்பார்ப்பும் நிதர்சனமும். முன்பு மற்றவர்களின் வீடியோக்களை போட்டபோது எனக்கு 2500 சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தனர். அதனால் சொந்தமாக வீடியோ போட்டால் வியூஸ் அள்ளும் என்று கனவு கண்டேன். ஆனால் நிஜம் வேறாக இருந்தது. முதல் வீடியோவுக்கு வெறும் 2 வியூஸ் மட்டுமே வந்தது. தொடர்ந்து 6 வீடியோக்கள் பதிவேற்றியும் மொத்தம் 15 வியூஸ் மட்டுமே கிடைத்தது. மனதளவில் மிகவும் சோர்வடைந்தேன். மீண்டெழுந்த நம்பிக்கை. என்னையே நான் உற்சாகப்படுத்திக் கொள்ள ஒரு விஷயத்தை யோசித்தேன். பஸ்ஸில் டிக்கெட் கொடுப்பவராக இருந்தவர் சூப்பர் ஸ்டாராக முடியுமென்றால், சிறு வயதில் பேப்பர் விற்றவர் அறிவியல் மேதையாக முடியுமென்றால் ஏன் என்னால் முடியாது? இன்று உயரத்தில் இருக்கும் ஒவ்வொரு சாதனையாளரும் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் மட்டுமே முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். சக யூடியூபர்களுக்கான செய்தி. என்னால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும். என்னைப் போல வளரத் துடிக்கும் அனைத்து சிறிய யூடியூபர்களுக்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு வியூஸ் கூட வரவில்லை என்றாலும், இனி வியூஸே வராவிட்டாலும் நான் வீடியோ போடுவதை நிறுத்தப் போவதில்லை. அதை பார்ப்பதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நாம் அனைவரும் வெற்றியை அடைவோம். நன்றி. நானும் ஒரு சின்ன யூடியூபர் தான் நண்பா. 4000 மணி நேரம் அது ஒரு பெரிய கனவு. ஆசைப்பட்டா மட்டும் போதாதுன்னு புரிஞ்சது. அடுத்தவங்க வீடியோ போட்டு நான் தோத்து போனேன். சமைக்க பணம் இல்ல, சாப்பிடவும் தெம்பில் இல்ல, ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்லை, சோர்ந்து போனேன். ஆனா ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆனார். பேப்பர் போட்ட பையன் பெரிய விஞ்ஞானி ஆனார். அதனால எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னால் முடியும், கண்டிப்பா என்னால் முடியும். நம்புங்க நண்பா, நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை.